ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம கார்டனில் பார்க்கலாம். இந்த வெயிலுக்கு செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மணத்தக்காளியை பாருங்கள், அது நல்லா தான் இருக்குது. இது மருதாணி, இலை ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்குது. வாழைலாம் பெருசாக வளர்ந்துச்சு. இங்கே பாம்புலாம் வர ஆரம்பிச்சிச்சு. பச்சை பாம்பே பெருசாக ஒன்று வந்துச்சு. உள்ளே போகிறதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது பப்பாளி பாருங்கள், ஒரு காய் தான் வச்சுருக்கு. இது ரெட் லேடின்றாங்க. ஒரு காய் தான் வச்சுருக்கு. கரும்பு பாருங்கள், ஒரு 3 செடி தான் வச்சோம். அது என்னென்னா நிறைய புதர் மாதிரி வந்துச்சுங்க. அது நல்லா இருக்கு பாருங்க. இது ஒரு கரும்பு எத்தனை இருக்குது பாருங்கள், ஒரு 8 இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒன்று, க்ரோ பேக்கில் வைக்கிறத தரையில் வைக்கிறது தான் நல்லா வருது. நிறைய இலையை கட் பண்ணி விட்டுட்டோம். வெயிலுக்கு சில செடி கருகுது, சில செடி நல்லா இருக்கு. இதெல்லாம் கருகுது பாருங்கள். இது சப்போட்டா 1 2 தான் காய் வச்சிருக்கு. இது கொய்யா, ஏற்கனவே ஒரு காயை பறிச்சிட்டோம். இது ஒரு காய் தான். சரி, எவ்வளோ பெருசாக வருதுன்ட்டு கேரி பேக் வச்சு கட்டி வச்சுருக்கோம், அணில் சாப்பிடாமல் இருக்குது. இது பாருங்கள், மணித்தக்காளி இங்கே ஒன்று ரொம்ப ஹைட் ஆயிடுச்சு. இது அரைநெல்லி, இது நல்லாயிருக்கு. இது பீக்கங்காய், இன்னும் பூ வைக்கல, பிஞ்சியும் வைக்கல. அது காய் காய்க்கும் போது ஒரு வீடியோ போடுறேன். இந்த மணித்தக்காளியை இப்போ கட் பண்ணிடலாம், ஏன்னா அது மிளகா செடி கருவேப்பிலை எல்லாம் வளர விடாமல் தடுக்குது. சமையலுக்கும் யூஸ் ஆகும், அதை கட் பண்ணிடலாம். கொஞ்சம் செடி தான் போட்டிருக்கேன், மீதி செடி இன்னும் ஒரு வீடியோவில் போடுறேன். இது ஒரு சமையலுக்கு ஒரு ரசம் வைக்கலாங்க.